ஒரு 15 நாள் முன்னாடி பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு 13 வயசு பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, ஒரு 13 வயசு குழந்தை 30 பேர் சேர்ந்து 5 நாள் தொடர்ந்து நாசம் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே நடந்தது என்ன, அதாவது குற்றம் நடந்தது என்ன, ராஜஸ்தான் கேஸ் எக்ஸ்பிளைன்டு, இப்படியெல்லாம் பேசுறதுக்காக நான் இங்கே வரல. இனிமேலும் இந்த நாட்டில் பெண்களும் குழந்தைகளும் சுதந்திரமாக சேஃபாக நடமாட முடியுமா முடியாதா? ஏன்னா இனி ஒரு தடவை இப்படி நடக்கக்கூடாதுன்னா சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம நிறையா பேசியாச்சு. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறையா யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே நிறையா பேசி தீத்தாச்சு. எந்த பயனும் இல்லை. இனிமேலும் இப்படியே போச்சுன்னா இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி இன்னும் நிறைய ஜனதா பார்ட்டிகள் களத்தில் குதிப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும், ஒவ்வொரு ஊர்லேயும் போராட்டங்களும் ப்ரொட்டஸ்ட்டுகளும் வெடிக்க ஆரம்பிக்கும். இதுதானா வேணும் நம்ம ஒன்றிய அரசுக்கு? வெல்கம் டு வித்வுட் மேக்கப் வித் விஸ்வா. ராஜஸ்தானில் கங்கா நகர்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா பேர். அந்த ஊரில் ஒரு 13 வயசு குழந்தை எங்கேயோ தன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயோ போயிட்டு திரும்பி தன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த ரிக்ஷான்னு சொல்லக்கூடிய, நம்ம ஊரில் ஆட்டோ ரிக்ஷான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆட்டோவில் ஏறி வந்துட்டு இருக்கு. அந்த ஆட்டோ டிரைவர் அந்த குழந்தைய கடத்திக்கிட்டு போய் அவன் நாசம் பண்ணது மட்டும் இல்லாமல் எவனோ ஒரு ஹோட்டல் லாட்ஜ் நடத்துகிறவன் அந்த ஏரியாவில், அவனுக்கு அந்த குழந்தைய விற்று அவன் அந்த லாட்ஜுக்கு வந்து போகிற கஸ்டமருக்கெலாம் அந்த பொண்ணை 30 பேர் 5 நாள் அந்த குழந்தைய ஒரு ஹோட்டல்லேருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க, பிரச்சனை வரக்கூடாதுன்னு. அண்டு அந்த குழந்தைக்கு வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வாயில் ஆல்கஹால், லிக்கர் ஊற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு சுயநினைவிலே இல்லை. அண்டு உடம்பு பூரா சிதைச்சிருக்காங்க. ஒரு மாதிரியாக ஃபியூ டேஸில் அந்த பொண்ணை வந்து போலீஸ் காப்பாற்றிட்டாங்க. பட் அந்த பொண்ணோட உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு. இப்போ யாரையோ அரெஸ்ட் பண்ணாங்க ராஜஸ்தான் போலீஸ். ஆனால் அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, அரெஸ்ட் பண்ண கையோட அவசரமாக இதுவரைக்கும் நிகழ்ந்திராத வகையில் ஒரு புரட்சிகரமான விசித்திரமான ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காமிச்சாங்க. அந்த ஏரியாவுடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, அதாவது ராஜஸ்தான் கவர்மெண்ட், ஒரு ஆகச்சிறந்த செயல் ஒன்று செஞ்சாங்க. இனி ஒரு தவறு இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தவறை செஞ்சவங்க மேலே கோபம் வந்து கொப்பளிச்சு கொந்தளிச்சு குமுறி எழுந்து ஃபுல் பப்ளிக் வியூவில், ஃபுல் மீடியா கிளேரில், கேமரா லென்ஸுக்கு முன்னாடி தப்பு செஞ்சவங்களெல்லாம் போட்டு அடித்தாங்களான்னு கேட்குறீங்களா? தப்பு நடந்த இடத்த பூரா புல்டோசர் வச்சு இடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்தெந்த லாட்ஜ்லலாம் அந்த பொண்ணை வச்சு கொடுமைப்படுத்தினாங்களோ அந்த லாட்ஜை எல்லாம் பூரா புல்டோசரை வச்சு அரசாங்கம் இடித்து தள்ளியது. சூப்பர்ல. உடனே ஊர் மக்கள்லாம் புலகாங்கிதமாகி அந்த அரசாங்கத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாது, அவங்க இடித்தது அந்த லாட்ஜை இல்லை, சீன் ஆஃப் கிரைம்னு சொல்லக்கூடிய சம்பவம் நடந்த இடத்த. த்ரூ அவுட் த கோர்ஸ் ஆஃப் த கேஸ், அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எத்தனை வாட்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மறுபடியும் அந்த கிரைம் சீனுக்கு போக வேண்டியிருக்கும். அண்ட் ஆஸ் த கேஸ் ப்ரொசீட்ஸ், த கேஸ் வில் எவால்வ் இல்லையா? புது எவிடன்சஸ் ஒரு வாட்டியும் புதுசாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த லாட்ஜுக்கு வந்து போன பல கஸ்டமர்ஸ், விட்னஸஸாக அவங்கள அதே இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல அவங்கள வந்து மறுபடியும் வந்து மைண்டில் அந்த சீனை ரீக்ரியேட் பண்ண சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா? நீங்கள் எங்கே நின்றுட்டு இருந்தீங்க, அவங்க அந்த பொண்ணை எங்கே கூப்பிட்டு வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகள், அதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ராசஸில் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். இது எதையுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஆர் ப்ராபப்ளி ரொம்ப யோசிச்சதுனாலையோ என்னவோ, சம்பவம் நடந்து வெறும் 10 நாளுக்குள்ள கோர்ட்டில் இன்னும் ட்ரையல் கூட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சம்பவ இடத்த தரமட்டமாக இடித்து தள்ளியிருக்காங்கன்னா, ராஜஸ்தான் மக்களுடைய புத்திசாலித்தனத்து மேலே எவ்வளவு நம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸும் வச்சுருப்பாங்க அந்த அரசாங்கம் இல்லை? இப்போ என்ன, இந்த கேஸ் ஒரு 5 வருஷம் நடக்கும். அது வரைக்கும் ஜெயிலில் இருக்க வேண்டியவெல்லாம் பெயிலில் வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பான். கடைசியில் போதுமான சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி வெளியில் வந்துடுவான். சாட்சியங்களை தேட வேண்டிய இடத்த தான் இடித்து தரமட்டமாக்கியாச்சுல. அவன் வீட்டில் அவன் வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் யாருக்குமே யாரை பற்றியுமே கவலை இல்லாத ஒரு இன்சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இன்சென்சிட்டிவிட்டி தான் வந்து இப்போ பிரச்சனை. அதுதான் க்ரக்ஸ் ஆஃப் திஸ் எபிசோட். அதாவது ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாமல் அந்த பொண்ணை தொடர்றது மட்டும் இல்லை, அந்த பொண்ணை பற்றி பப்ளிக் ஃபாரமில் பேசுறது கூட தப்பு அப்படின்றது கூட தெரியாத ஒரு இன்சென்சிட்டிவிட்டியோட சுற்றிட்டு இருக்கோம்ல, அதுதான் இந்த நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாட்டோட முக்கியமான இடங்களில் இருக்கிற நிறைய பேர் ங்கிற வார்த்தையே ஒரு சாதாரணமான காமெடி சப்ஜெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 13 வயசு பொண்ணு நம்ம ஊர் கர்நாடகா எம்எல்ஏ ஒருத்தரோட பேச்சை கேட்டு சரியாக நடந்திருந்தா இந்த வலியே இந்த பொண்ணுக்கு இருந்திருக்காதுன்னு தோணுது. There is a saying, when is good vegetable, lie down and enjoy it. கற்பழிப்பு தவிர்க்க முடியாதெனில் சும்மா படுத்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாரு. இன்னும் எவ்வளவு இன்சென்சிட்டிவாக இருக்க முடியும்? இது அவர் சொன்ன இடம் அவர் வீட்லேயோ இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரைவேட்டாக இருக்கும்போதோ இல்லை, கர்நாடகா அசம்பிளியில்.
சொன்னவர் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ, அதை கேட்டு சிரிக்கிறவர் ஆனரபிள் ஸ்பீக்கர். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு 16 வயசு பொண்ணு, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொட்டஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்த ஒரு 16 வயசு பொண்ணு இன்ஸ்டா ரீல் போட்டு ஒரு நியாயம் கேட்குது. எனக்கு ஒரு நல்ல நாடு, இளைஞர்களால் நடத்தப்படுற ஒரு சுத்தமான நல்ல அரசாங்கம் வேணும், நடுராத்திரி 1 மணிக்கு கூட பெண்கள் சுதந்திரமாக நடக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான நாடு வேணும், எனக்கு இந்த ஹிந்து ராஷ்ட்ரியம் எல்லாம் தேவையில்லை, எனக்கு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு நல்ல அரசாங்கமும் நல்ல நாடும் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க, 16 வயசு பொண்ணு. मुझे ना राष्ट्र हित चाहिए, ना हिंदू राष्ट्र चाहिए, मुझे चाहिए एक ऐसा देश जहाँ एक युवा खुलकर बोल सके, अपने फ्यूचर बना सके, किसी भी लड़की के साथ रेप ना हो, एक लड़की रात के 1 बजे भी खुलकर घूम सके, हमें ऐसी कंट्री चाहिए, हमें नहीं चाहिए हिंदू राष्ट्र. அதுக்கு ஒரு ரவுடி இன்ஸ்டாகிராமில் அந்த ரவுடியோட பேர் கௌரவ் ஹிந்து, பேரை பார்த்தீங்களா? அந்த கௌரவ் ஹிந்து ஹிந்துத்வாங்கிற பேரில் இன்ஸ்டாகிராமில் ஆபாசமும் அசிங்கங்களையும் மட்டுமே ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பொறுக்கி, அவன் அந்த பொண்ணுக்கு ஓப்பனாக பப்ளிக்காக ஒரு ரேப் த்ரெட் கொடுக்குறான். तुमको जितना हगना था तुम हक दी, अब मेरा भी जवाब सुन करके जाना. क्या बोल रही है? हिंदू राष्ट्र नहीं बनेगा. हिंदू राष्ट्र तो बनेगा. और दूसरी बात क्या बोल रही है? हमें ऐसा देश चाहिए जहाँ युवा फ्यूचर बना सके. तुम क्या घुस में घूम घूम के इतना मोटा मोटा जो ले रही है, हमारे हिंदू भाई को भी कभी मौका दो. उसके पास भी है, हम लोग के पास भी है. और तुम अभी तक नीलांड का ही ली है. हम लोग का जिस दिन लेना स्टार्ट कर दी ना, बर्दाश्त भी नहीं कर पाएगी. वीडियो को ज्यादा से ज्यादा शेयर करें, नीलांड के पास पहुंचाए. जय श्री राम. இப்போ அவன் ஹிந்தியில் பேசினதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணினா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பாலிஷ்டாக, ரொம்ப மரியாதையுடன் இதை சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஹிந்து ராஷ்ட்ரியம் வேண்டான்னு சொன்னேன், இங்கே ஹிந்து ராஷ்ட்ரியம் தான் நடக்கும். அது மட்டும் இல்லை, நீ வெளியில் எங்கெங்கேயோ யார் யார்கிட்டயோ தேடி போறியே, அதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு. ஹிந்து ஆண்கள், நாங்கள் ஹிந்து ஆண்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு, எங்ககிட்டயும் இருக்குது, ஒரு சான்ஸ் எங்களுக்கும் கொடு. அண்ட் பை த டைம் வி ஆர் த்ரூ வித் யூ, நீ அதை தாங்க மாட்ட அப்படின்னு சொல்கிறான். ஹிந்துத்துவ பேரில் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பையனை இப்போ வரைக்கும் அரெஸ்ட் கூட பண்ணலை எந்த போலீஸும். அதாவது இன்சென்சிட்டிவிட்டிங்கிறது இந்த நாட்டில் எவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்குன்றதுக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேனே. பெங்களூரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணுடைய சம்மதம் இல்லாமல் அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்பொழுது எங்கேயோ ஒரு செல்ஃபோன் கேமராவை மறைச்சி வச்சு அந்த பொண்ணை வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூமில். இதை அந்த பொண்ணு கண்டுபிடிச்சி பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் ஒரு ரீல் போட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை சொல்லியே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா, இனி ஒரு தடவை வேற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு வருத்தப்பட்டு ஒரு ரீல் ஒன்று போடுறாங்க. இதை நம்ம சேனலில் நம்ம பப்ளிஷ் பண்ணோம். அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பாசிட்டிவாக அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. அதில் ஒரு 2 பேர் மட்டும் வித்தியாசமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 பேருடைய பேர் ஃபோட்டோவை இங்கே நான் லிட்ரலி உங்கள் முன்னாடி காமிச்சு எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அவ்வளோ மோசமான கமெண்ட்ஸ் அது. ஆஸ்க் தட் லேடி டு ட்ரெஸ் ப்ராப்பர்லி ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணை ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண சொல்லு முதல்ல. இதை சொன்ன ஒரு பேர், அதாவது இன்ஸ்டாவில் அவர் வச்சிருக்கிற பேர் இட்ஸ் சன் ஆஃப் ஜெயராம். இது அவருடைய பேர், இது அவருடைய ஃபோட்டோ. இன்னொரு ஜென்டில்மன் நினைக்கிறேன், அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அவரோட பேரே வித்தியாசமாக இருக்குது, அது படிக்கிறதுக்கு கூட ஒர்த்தில். எவனோ ரெக்கார்ட் பண்ணால் தப்பு, ஆனால் அவளே ஃபில்த்தியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உடம்பை காட்டினா எந்த தப்பும் இல்லை. என்னங்கடா உங்கள் நியாயம்? இப்போ அந்த பொண்ணு சொன்ன விஷயம் அவனை பாதிக்கலை, அவங்களுக்கு நடந்த கொடுமை அவனை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணலை. நம்ம வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவங்ககிட்ட இல்லை. அவனுடைய ஃபோக்கஸ் பூராவே அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு மேலே இருந்திருக்கு. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப இன்சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறேன். தப்பு செஞ்சவனை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணை குறை சொல்லிட்டு இருக்கிற இன்சென்சிட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு செக்ஷுவல் அசால்ட் கிரைமை கமிட் பண்ண குற்றவாளியிலேருந்து சின்ன சின்ன ஸ்கூல் பசங்க வரைக்கும் சர்வே எடுத்து இந்த மாதிரி குற்றங்கள் ஏன் நடக்குது, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு அவங்கள கேட்டபோது அவங்க சொன்ன பதில் பார்த்தபோது தான் இன்னும் எத்தனை பேர் இந்த நாட்டில் இன்சென்சிட்டிவாக இருக்காங்கன்றது தெரிய வந்துச்சு. நீங்களே பாருங்களேன். लड़के भी उससे ज्यादा जिम्मेदार के लिए ये लड़के हैं कि केसेस में भी लड़कियों की गलती होती है, लड़कियों की भी तो कुछ गलती होगी जब போயா. उधर लड़कियों की गलती होती है. இவங்க மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேஷ் முலாயம் சிங் யாதவ்ல இருந்து முக்கிய அரசியல் புள்ளிகள்னு தங்களை தாங்களே சொல்லிக்கிற பல பேர் இன்னைக்கு நாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்ணை தான் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. Now the party's chief Mulayam Singh Yadav has made a shocking comment. Building a case for rapist, Mulayam says boys can make mistakes sometimes and there is no need for a death penalty for rape. Mulayam Singh also goes on to assure voters that they will change the laws if the party comes to power. பீகாரோட எஜுகேஷன் மினிஸ்டர் பொண்ணுங்களுக்கு படிப்பு எதுக்கு, வீட்டில் இருக்க வேண்டியது தானேன்னு ஓப்பனாக டிவியில் பேட்டியே கொடுக்குறாரு. அரசியல்வாதியிலிருந்து அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற சின்ன சின்ன குழந்தைங்க வரைக்கும் ரேப் என்றால் அது ஒரு பெண்ணுக்கு நடந்த தவறு இல்லை, ஒரு பெண்ணுடைய தவறுன்னே
ஆத்மார்த்தமாக நம்பிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இன்சென்சிட்டிவிட்டி வளர்ந்து போனதுக்கு யார் காரணம்? நம்ம சமுதாயம் காரணமா, அரசியல் அமைப்பு காரணமா, அரசியல்வாதிங்க காரணமா, ஜுடிஷியரி காரணமா, இல்லை நாமளே தான் காரணமா? தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்லைட்டன் மீ. ஒரு 1.5 வயசு குழந்தைய, வெறும் 1.5 வயசு குழந்தைய ரேப் பண்ண குற்றத்துக்காக, அந்த குற்றம் எந்தவித சந்தேகமும் இன்றி கம்ப்ளீட்டாக அந்த குற்றம் நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமாவும் கீழ்கோர்ட்டில் அந்த குற்றவாளிக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செஞ்சு வெறும் 10 வருஷ தண்டனையாக குறைச்சிருக்காங்க பாம்பே ஹைகோர்ட். அதுக்கு பாம்பே ஹைகோர்ட் கொடுத்த விளக்கம், இதுக்கு இவ்வளவு ஹார்ஷ் பனிஷ்மெண்ட், இது ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு பாம்பே ஹைகோர்ட் சொன்னதாக இந்தியா டுடே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மத்திய பிரதேஷில் ஒரு பொண்ணை தன் வீட்டில் சட்டத்துக்கு புறம்பா தன் வீட்டில் அடைச்சி வச்சு அந்த பொண்ணோட கையை கட்டி காலை கட்டி வாயில் துணியை வச்சு அடைச்சி அந்த பொண்ணை செய்யக்கூடாததெல்லாம் பல மணி நேரம் செஞ்சுட்டு ஃபைனலி இன்டர்கோர்ஸ் த்ரூ பெனிட்ரேஷன், அதாவது ஃபைனலாக செய்ய வேண்டிய மெயின் வேலையை மட்டும் செய்யாமல் விட்டுருக்கான் ஒருத்தன். அதுக்கு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் இது கிடையாது, இது அட்டெம்ப்ட் தான் இதை கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்லி அவனுக்கான தண்டனையை குறைச்சிருக்காங்க மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட். கற்பழிப்புக்கு மட்டுமே பெயர் போன இந்தியாவுடைய மோஸ்ட் ஹை ப்ரொஃபைல் ரேபிஸ்ட் குர்மீத் ராம் ரஹீம், இவன் வந்து தன்னைத்தானே சாமியார்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு புறம்போக்கு. எவ்வளவு ஆசிரமங்கள், எவ்வளவு பக்தர்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு களவாணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்புகள். அதேதான் பல கொலைகள் கற்பழிப்புகளை சக்ஸஸ்ஃபுல்லாக நிகழ்த்திட்டு அதுக்கான தண்டனையை பெற்று ஜெயிலுக்கு போயும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பரோல்ங்கிற பேரில் ஜெயிலிருந்து வெளியில் வந்து 6 மாதம் ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு மறுபடியும் 3 மாதம் ஜெயிலுக்கு போய், அதாவது கிட்டத்தட்ட ஜெயிலை ஒரு வெக்கேஷனுக்கு போகிற சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு புறம்போக்கிவன் அப்படின்னு நான் சொல்லலை, என்டிடிவி சொல்கிறாங்க. Because there is something deeply rotten about the Indian justice system when a convicted rapist and murderer can treat prison like a service apartment with vacation privileges. ஒவ்வொரு வாட்டி அவன் பரோலில் வெளியில் வரும்பொழுதும் மாலை மரியாதை கூட்டங்கள் பக்தர்கள்னு ஏதோ நெல்சன் மண்டேலா ரேஞ்சுக்கு அவனை உயர்த்தி வச்சு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த நாடு. இந்த அநியாய அசிங்கங்களெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறை இந்த குர்மீத் ராம் ரஹீம்ங்கிறவன் பரோல் கேட்டாலும் ஹரியானா கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த நாட்டுடைய நீதிமன்றங்கள் வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு அப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இந்த நாட்டுடைய ஜுடிஷியரியை கூட விட்டு வைக்காம கிழிச்சிருக்காங்க என்டிடிவி. He rolled out in a massive VIP convoy with security, luxury vehicles, attendants and spectacle, almost mocking the very idea of punishment. Governments in Haryana and at the center repeatedly approve his parole. Courts permit it, officials in prisons facilitate it, and the country watches. இவன மாதிரி பொறுக்கிங்களுக்கு கிடைக்கக்கூடாத மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை மரியாதை கூட கிடைக்க மாட்டேங்குது நம்ம நாட்டில். இப்போ இவன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான், ஆனால் நாம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறது அந்த பொண்ணை, இவன் இன்னும் சுத்தமாக இருக்கான். இப்போ அதே பொண்ணு இவங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இவனை அனுமதிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு பேர் ப்ராஸ்டியூட். அந்த காசை அவளுக்கு கொடுத்து அவகிட்ட போன இந்த ஆம்பளைக்கு பேர், உலகத்தில் எந்த மொழியிலுமே இன்னும் அதுக்கு பேர் வச்சதா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இட்ஸ் வித்வுட் மேக்கப் வித் விஸ்வா.